Hello friends, welcome to Ramsos. This is session 6 on non-linear data structure trees. இந்த டாபிக் வந்து த நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் கீழே வரும். இத்தனால நம்ம லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஸ்டாக் அரேஸ், queue, linked list எல்லாம் பார்த்தோம். Now we are entering into non-linear data structure. First topic வந்து trees. Okay, so what are trees? Types of trees, basic terminology, binary search trees, and the binary search tree எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, as well as B tree operations. இதெல்லாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். These are our learning objectives. Okay, what are trees? ட்ரீஸ்னால் என்ன? ட்ரீஸ்னால் சாதாரண மரங்கள். இப்போ நம்ம நிறையா மரம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் சிஸ்டமில் டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுறது, டேட்டா எல்லாமே ஒரு மரம் மாதிரி ஆக்சஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ட்ரீஸ். எப்படின்னா இல்லை இந்த டயக்ராம் பாருங்கள், ABCDDFGHI வரையும் எழுதியிருக்கோம். ஏ வந்து ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த டெர்மினாலஜிலாம் அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். பட் ஆஸ் வெல் ஆஸ் நவ் இந்த ரூட்லேருந்து இந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், பி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், அது வந்து எட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து மரம் இருக்கும், அதில் கிளைகள் வந்து இலைகளோடு சேர்ந்துருக்கும். ஓகே, அந்த மாதிரி இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ட்ரீஸ். ஸோ இந்த ட்ரீஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யூஸ் டு ஸ்டோர் அண்ட் ரெப்ரசன்ட் டேட்டா இன் சம் ஹைரார்கிக்கல் ஆர்டர். ஓகே, சம் ஹைரார்கிக்கல் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் நோட்ஸ் அண்ட் கனெக்டிங் எட்ஜஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரீஸ். என்னென்ன விதமான ட்ரீஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி ட்ரீ அண்ட் பி ட்ரீ. ஓகே, இது நிறைய ட்ரீஸ் இருக்குது. பட் மேஜர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். ஃபர்ஸ்ட், பைனரி ட்ரீ. ஒரு பைனரி ட்ரீக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு பேரண்ட் இருக்கும். எல்லா ட்ரீலையும் ஒரு பேரண்ட் இருக்கும். பட் எஸ்பெஷலி இன் பைனரி ட்ரீ ஒரு பேரண்ட்டுக்கு சில்ட்ரன் இல்லாமே இருக்கலாம், இல்லைனா அட்லீஸ்ட் 2 சில்ட்ரனாவது இருக்கணும். ஓகே, இதுதான் கண்டிஷன். 2 சில்ட்ரன், ஒரு பேரண்ட்டுக்கு 2 சில்ட்ரன் இல்லைன்னா அவங்க அது வந்து பைனரி ட்ரீயே கிடையாது. ஓகே, 1 சில்ட்ரன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கண்டிப்பாக 2 இருக்கணும். ஓகே, அதுதான் இந்த இடத்துல. அண்ட் இப்போது இதில் பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் அஸ் ரூட். அண்ட் இந்த பாட்டமில் இந்த எந்த எட்ஜஸுமே கனெக்ட் ஆகாமல் 4 நோட்ஸ் இருப்பாங்க, 1 2 3 4. இவங்க பேர் லீவ்ஸுன்னு பேர். ஓகே, அதாவது குழந்தைங்க. ஓகே, இப்போது இதில் இந்த ரூட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த போர்ஷன் வந்து லெஃப்ட் சப்ட்ரீன்னு சொல்லுவாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் போர்ஷனில் இருக்கிற இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து ரைட் சப்ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூட்டுக்கு வந்து லெஃப்ட் சப்ட்ரீ இருக்கும், ரைட் சப்ட்ரீ இருக்கும். ஓகே, அண்ட் ஒவ்வொரு ட்ரீலையும் வந்து லீவ்ஸ் இருக்கும். அதாவது அதோட பேரண்ட், ஐ மீன் அது பேரண்ட் ஆகிறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை, எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறது வந்து லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டம் எட்ஜில் இருக்கிறாங்க, அது பேர் லீஃப்னு சொல்லுவாங்க, இலைகள். ஓகே, அந்த மாதிரி. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் நோடு வந்து லெவல் 0 தான் இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற இன்டீரியர் நோடு வந்து லெவல் 1 இருக்கும். அண்ட் நார்மலி லீஃப் நோடு வந்து லெவல் 2 இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து இப்படியே தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது உங்கள் ட்ரீக்கு ஏற்றாப்புல மாறிட்டே இருக்கும். ட்ரீ பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ட்ரீ சின்னதாக இருந்துச்சுன்னா லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். பட் லெவல்ஸ் வந்து உங்களோட பொசிஷனை குறிக்கும். ஓகே, ஒவ்வொரு லெவலும் இவங்களாம் லெவல் 2, இவங்களாம் லெவல் 1, இவங்களாம் லெவல் 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைனரி ட்ரீ. அண்ட் சம் ஆஃப் த பேசிக் டெர்மினாலஜிஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ரூட், நோ ஆன்சிஸ்டர், இவருக்கு மேலே யாருமே கிடையாது, ரூட்டு தான் ஹையஸ்ட்டு. இப்போது இதில் ஹையஸ்ட் வந்து ஏ, இவர் தான் ரூட்டு. ஓகே, லீஃப், நோ ஹேர், ஹேர்னா வாரிசு. ஓகே, இப்போ லீஃப் பார்த்தீங்கன்னா HIEFG இவங்கெல்லாம் தான் லீஃப். இவங்களுக்கு வந்து எந்த வாரிசுமே இல்லை பாருங்கள், இவங்க தான் கடைசி. அதனால் இவங்க பேர் லீஃப்.
ஹைட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட் டு லீஃப். ஹைட் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஐ வரையும் என்ன ஹைட்டு, ஸோ லெவலோட என்ன எவ்வளோ லெவல் இருக்கோ அதான் ஹைட்டு. ஓகே, இப்போ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3, 0, 1, 2, 3. இதோட ஹைட் வந்து 3. அண்டு சிப்ளிங் பார்த்தீங்கன்னா, சிப்ளிங்ஸ்னால் நோட் வித் சேம் பேரண்ட். இப்போது ஹெச் அண்ட் ஐக்கு வந்து ஒரே பேரண்ட் வந்து டி, அதே மாதிரி டிஎன்இக்கு வந்து ஒரே பேரண்ட் வந்து பி. அந்த மாதிரி 2 குழந்தைங்களுக்கு ஒரே பேரண்ட்டாக இருந்தால் அது பேர் சிப்ளிங்னு பேர், அந்த நோட்ஸ் பேர். ஸ்கியூ நோட்னு ஒன்று இருக்குங்க, இது பேர் பைனரி ட்ரீ இல்லையா. ஸ்கியூ நோட்னா ஏபிடிஹெச், இந்த ஒரு லைனில் இருக்குது பாருங்கள், ஏபிடிஹெச், இதுக்கு பேர் தான் ஸ்கியூ நோடுன்னு சொல்லுவாங்க. இது பைனரி ட்ரீ ஃபார்ம் பண்ணாது, நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் வரும்போது பார்ப்போம். அண்ட் இன்டீரியர் நோட், நான் லீஃப் நோட்ஸ். லீஃப் நோட்னா வாரிசு இல்லாதவங்களுக்கு சொன்னேன், வாரிசு இருக்கிறவங்களுக்கு இன்டீரியர் நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வாரிசு இருக்கிறவங்களுக்கு யார் யார், டி இருக்குது, டிக்கு வந்து ஹெச் அண்ட் ஐ 2 குழந்தைங்க இருக்காங்க. அதேமாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா டி அண்ட் இன்னு 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ இப்போது டியும் பியும் சியும் இவங்களாம் வந்து இன்டீரியர் நோட்ஸ். ஸோ இவங்களாம் பேரண்ட், ஐ மீன் வாரிசு வச்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குது, இன்டீரியர் நோட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் சைஸ். சைஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் நோட்ஸ் இந்த ட்ரீ, இந்த ட்ரீலேயே எவ்வளோ நோடு இருக்குது அது சொல்கிறது தான் சைஸு. நெக்ஸ்ட் இஸ் டெப்த், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரூட் பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ். உங்கள் ஹைட்டும் உங்கள் டெப்த்தும் வந்து மோரால சேமாக தான் இருக்கும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிணறு மாதிரி தான். ஓகே, நீங்கள் போக 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 ஆழம் தெரியும், அதே மாதிரி வந்து உங்கள் ஹைட்டும் தெரியும். ஐ மீன் நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அந்த ஆழம் பார்க்கலாம், இல்லைனா கீழே போய் அந்த படியில் ஆழம் பார்க்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ ஹைட் அண்ட் டெப்த்து மோரால சேமாக தான் இருக்கும். Okay, so this is the main basic terminology of binary tree. And full binary tree, ஒரு பைனரி ட்ரீயை எப்போ நம்ம ஃபுல் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம், எப்போ அப்படின்னா எப்போல்லாம் இன்டீரியர் நோடுக்கு வந்து எக்ஸாக்ட்லி 2 சில்ட்ரன் இருக்கும். ஓகே, எப்போ இதெல்லாம் இன்டீரியர் நோட்ஸு வந்து 2 சில்ட்ரன் இருக்கோ அப்போல்லாம் அதை ஃபுல் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகே, எப்போப்பெல்லாம் லீஃப் நோட்ஸ் சொன்னோம் இல்லையா, வாரிசு இல்லாதவங்க, அவங்கெல்லாம் ஒரே லெவலில் இருக்கணும். ஒருத்தன் வந்து ஃபஸ்ட் லெவல்லையும் இன்னொருத்தன் வந்து செகண்ட் லெவல்லையும் இருக்கக்கூடாது, அது பேர் பைனரி ட்ரீ. ஃபுல் பைனரி ட்ரீ கிடையாது. ஓகே, அது அன்பேலன்ஸ்டு பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா நோடுமே ஒரே லெவலில் இருக்கணும், அதுதான் ஃபுல் பைனரி ட்ரீ. ஓகே, அண்டு இப்போது எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது. இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போயிட்டு ட்ராவர்ஸிங் எ பைனரி ட்ரீ பார்ப்போம். ஒரு பைனரி ட்ரீயில் நீங்கள் எப்படி ட்ராவர்சல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா ப்ரீ ஆர்டர், இன்ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னு 3 விதமாக நடக்குது. ப்ரீ ஆர்டர்னால் என்னென்னா உங்களோட ரூட் நோடை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா உங்கள் லெஃப்ட் சப்ட்ரீயை ட்ராவர்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா ரைட்டு சப்ட்ரீயை ட்ராவர்ஸ் பண்ணோம். ஓகே, ட்ராவர்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ட்ராவர்ஸ்னால் ஒரு உலா வருது, அப்படியே பார்த்துக்கிட்டே வருது, கண்காணிச்சிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி பார்த்துட்டு வரும். ஓகே, இப்போது ப்ரீ ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட்டை சுற்றி பார்ப்போம், அதுக்கப்புறமா லெஃப்ட் சப்ட்ரீயில் இருக்க அந்த சைல்டை சுற்றி பார்ப்போம், அப்புறம் ரைட் சப்ட்ரீக்கு போயிடும். இன் ஆர்டரில் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு போகும், அடுத்தது ரூட்டுக்கு வரும், அடுத்தது ரைட்டுக்கு வரும், ரைட் சப்ட்ரீக்கு வரும். போஸ்ட் ஆர்டரில் ரூட் வந்து கடைசியாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டை முடிச்சுட்டு கடைசியாக தான் ரூட்டுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரீ ஆர்டரில் ரூட்டு முன்னாடி ஆக்சஸ் ஆகும், இன் ஆர்டரில் நெடுவில் ஆக்சஸ் ஆகும், போஸ்ட் ஆர்டரில் கடைசியில் ஆக்சஸ் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்ம லாஸ்ட் ஸ்லைட் போவோம். இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், 3+2. ஓகே, 3+2 இன்ட்டு 1 - 2. இது வந்து இன்ஃபிக்ஸில் இருக்குது, நல்லா கவனிங்க, இன்ஃபிக்ஸில் இருக்குது. ஆப்ரேட்டர்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகே, ஆப்ரேட்டர்லாம் உள்ளே இருக்குது, ஏன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம நோட்ஸ். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம நோட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஐ மீன் ரூட் நோடு அதெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இது இன்ஃபிக்ஸ் ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ இது எப்படி போஸ்ட் ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். போஸ்ட் ஃபிக்ஸ் நான் என்ன சொன்னேன், ரூட் நோடெல்லாம் பின்னாடி வரும், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் பின்னாடி வரும். இப்போது ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து 3 and 2க்கு அப்புறம் போடுங்க. 3 + 1 × 2 - இது போஸ்ட் ஃபிக்ஸ். இப்போ இதுவே ப்ரீஃபிக்ஸ் ஆக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேட்டர்லாம் தூக்கி முன்னாடி போடும்.
ப்ளஸ் 3 2 ஓகே இன்ட்டு 1 மைனஸ் 2 இது ஆல்ரெடி இப்போது ஸோ இப்படி தான் இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே ஸோ எப்பயுமே ப்ரீ ஆர்டர் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீ ஆர்டர்னால் ரூட்டை ஃபஸ்ட் ப்ராசஸ் பண்ணோம். இன் ஆர்டர்னால் லெஃப்ட் சப்ட்ரி போயிட்டு அதுக்கப்புறமா ரூட்டை ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ரைட் சப்ட்ரி போகும். போஸ்ட் ஆர்டரில் ரூட் வந்து கடைசியாக வச்சுக்கும். ஸோ இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ, பைனரி ட்ரீ பார்த்தோம். இப்போ பைனரி ட்ரீயில் இருக்கிற ஒரு நோடை நான் சர்ச் பண்ணோன்னா நான் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ பைனரி ட்ரீயில் பார்த்தீங்கன்னா whose left subtree must have elements less than node. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரூட் நோடோட கம்மியாக இருக்கிற எலிமெண்ட் லெஃப்ட் சப்ட்ரியில் இருக்கும். ரூட் நோடோட ஹையஸ்ட்டாக இருக்கிற எலிமெண்ட் ரைட் சப்ட்ரியில் இருக்கும். ஓகே இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள் 10 3ஓட அதிகம். அதனால் ஐ மீன் சைல்டு நோட் 3 வந்து 10ஓட கம்மி, அதனால் லெஃப்ட் சைடில் இருக்குது. 20 10ஓட அதிகம், அதனால் ரைட் சைடில் இருக்குது. அதுதான் இந்த 2 லைனே சொல்லுங்கள். ஓகே இதுதான் பைனரி ட்ரீ ஃபார்ம் பண்ணுற வழி. ஓகே நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். சர்ச் பண்ணுறதுக்கும் இதே மெக்கானிசம் தான். ஸோ பேலன்ஸ்டு மீட்ஸ் பெஸ்ட் கேஸ். இது வந்து பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்லலாம். 10 3 20 இருக்குது பாருங்கள், இது பேலன்ஸ்டு ட்ரீ. ஏன் பேலன்ஸ்டு ட்ரீ? ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 2 சைல்டு கண்டிப்பாக இருக்குது, ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இட்ஸ் பேலன்ஸ்டு நேச்சர். ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ. அதனால் இது பெஸ்ட் கேஸ். உடனே சர்ச் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து இழுக்கடிக்காது. எப்போ இழுக்கடிக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் பேலன்ஸ்டாக இருக்கும்போது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 20க்கு வரும், 20க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 3க்கு போகும், 3க்கு போய்ட்டு அப்புறம் 10க்கு போகும். ஓகே இதுவே டைரெக்டாக உங்களுக்கு வந்து எனக்கு 3 தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ இங்கே வரும் 10 வந்து 3 வச்சுக்கோம். அந்த அல்காரிதம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 3 வச்சுக்கோம். 3க்கும் 10க்கும் கம்பேர் பண்ணோம். 10ஓட 3 கம்மி, அதனால் லெஃப்ட் சப்ட்ரிக்கு வரும். டக்குன்னு சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது பெஸ்ட் கேஸ் வந்து O ஆஃப் லாகின் வரும். ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட்டாக பை வருதுனால இது பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து O ஆஃப் n வரும். எல்லா நோடு விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இட்ஸ் நாட் பேலன்ஸ்ட். ஓ மை காட், ஹவு டு பேலன்ஸ் இட்? என்ன பண்ணுறது? அதுக்கு தான் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அன் அல்காரிதம். ஓகே இப்போது இந்த அன்பேலன்சிங்க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். பட் as far as now இந்த பிஎஸ்டிக்கு நம்ம ஒரு அல்காரிதம் பார்ப்போம். இனிஷியலி பாயிண்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே எப்போ நல்லாயிருக்கும்? நோட்டில் எதுவுமே இல்லைன்னா. எல்ஸ் இஃப் டார்கெட் ஈக்குவல் டு பாயிண்டர் ஆஃப் டேட்டா. இது எப்போது அப்படின்னா உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போயும் இல்லையா உங்களோட டார்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி சம் நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட உங்கள் ரூட் டேட்டா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, ஐ மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா, உங்கள் ரூட் டேட்டா அதிகமாக இருந்து உங்கள் டார்கெட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப்ட்ரியில் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ரைட் சப்ட்ரியில் சர்ச் பண்ணுன்னு சொல்கிறோம். நம்ம அங்கே சொன்னால் தான் இங்கே அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் இது ரிகர்சிவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஸோ ஹவு டு ரிமூவ் அ நோட். இப்போ இன்சர்ட் பார்த்தோம், சர்ச் பார்த்தோம். இப்போ எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 3 கேஸ் இருக்குது. ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் இஃப் நோட் இஸ் அ லீஃப் delete it. இது வந்து 32 இஸ் அ லீஃப் இல்லையா? இப்போ இது delete பண்ணால் அசால்ட்டாக delete பண்ணி விட்றலாம், நோ ப்ராப்ளம். லீஃப் நோட்ஸ்லாம் அசால்ட்டுங்க, அப்படியே delete பண்ணி விட்றலாம். இஃப் நோட் ஹேஸ் ஒன்லி 1 சைல்டு, ஓகே அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போது இந்த 25 வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்குது. ஓகே 12ங்கிற ஒரு சைல்டு. இப்போ நீங்கள் 25 டெலிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 12 தூக்கி இந்த 25ல் ரீப்ளேஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும், 25 டெலிட் ஆகிடும். இதுவே இப்போ தான் உங்களுக்கு ட்விஸ்டே வருது பாருங்கள். இஃப் நோட் ஹேஸ் 2 சைல்டு, 2 சைல்டு இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். 2 சைல்டு இருந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். இப்போ
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 சைல்டு இருந்துச்சுன்னா எப்போது எந்த மாதிரி சுச்சுவேஷனா 40 டெலிட் பண்ண போடுங்க. ஆனால் 40 கீழே வந்து 38 44 2 சைல்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 40 டெலிட் பண்ணிங்கன்னா அது எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க. உள்ளே வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னஆர்டர் சக்ஸஸர் யார் இருக்கான்னு பாருங்கள். இன்னஆர்டர் சக்ஸஸர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வரும் 42 இஸ் யுவர் இன்னஆர்டர் சக்ஸஸர். ஓகே, இன்னஆர்டர்னா என்ன, லெஃப்ட்டு ரூட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரைட். இப்போது இப்படியே கீழே வரும் ரைட் சப் ட்ரீ கீழே வந்தோடனே 42 இஸ் யுவர் இன்னஆர்டர் சக்ஸஸர் லெஃப்ட்டு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை தூக்கி நேராக இந்த 40ல் ரீப்ளேஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த 40 வந்து இங்கே வந்துடும். ஓகே, வந்துட்டு அதுக்கப்புறமா இது டெலீட் ஆகிடும். ஸோ இந்த 42 இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் 2 சைல்டு இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணுற வழி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். ஹீப் சார்ட், இது நான் சார்ட்டிங் வரும்போதே சொன்னேன். ஹீப் சார்ட் வந்து நான் ட்ரீஸில் சொல்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு ட்ரீ கான்செப்ட் புரிஞ்சால் தான் இந்த ஹீப் சார்ட் புரியும். ஓகே, ட்ரீஸ் இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதனால் நம்ம இந்த இடத்துல பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் தான் ஹீப் சார்ட்டிங்கை கொண்டு வந்தேன். பைனரி ட்ரீ இன் விச் நோ நோட் ஹேஸ் அ வேல்யூ கிரேட்டர் தேன் பேரண்ட். எப்பயுமே கூட ஏஜோட புள்ளியோட ஏஜ் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அப்போ தான் ஒரு பேர் பேரண்ட். ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அது அந்த சினாரி அப்படியே நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம சாதாரண ஒரு பைனரி ட்ரீ வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுங்கள். i = 1, i = 2, i = 3 அப்படியே 4 5 6 7 8 அப்படியே லைனாக இனிஷியலைஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 6 சர்ச் பண்ணணும். ஓகே, 6 இங்கே இருக்குது, இதை சர்ச் பண்ணணும். இதை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு i = 1 20க்கு வருது. 20லேருந்து 6 வந்து கம்மியாக 20க்கு, ஆமாம். ஸோ லெஃப்ட் சப்ட்ரிக் வந்துடு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, இப்போ லெஃப்ட் சப்ட்ரிக் வந்துட்டு லெஃப்ட்டுனோடனே நம்மளுக்கு இந்த அல்காரிதமில் பாருங்கள் 2 × i, ஐயோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ 2 × 1 2. ஸோ இந்த லெஃப்ட் சப்ட்ரிக் வந்து i = 2 நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பொசிஷன். ஸோ இந்த 14ங்கிற ரூட் கம்ப்யூட் ஆகும். அகெயின் இந்த 14ஓட நம்ம டார்கெட் வேல்யூ என்ன 6, அதை கம்பேர் பண்ணோம். 14ஓட 6 அதிகமாக கம்மியான்னு சர்ச் பண்ணோம். திருப்பியும் கம்ப்ளீட் பண்ணுறோன்னே இப்போது ஐயோட வேல்யூ வந்து 2 இல்லையா. 2 × 2 4 + 1 is 5. 5 வரும்போது 2 3 4 5. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். சர்ச் பண்ணிப்போம். இதுதான் ஹீப் சார்ட். ஓகே, ஹீப் சார்ட்டில் சர்ச்சிங் இப்படி தான் நடக்கும். ஸோ இதில் வந்து அதிகம் கம்மின்னு பார்க்குறதோட இந்த பொசிஷன்ஸை பார்க்குறது தான் பெட்டர். ஓகே, பேஸ்ட் ஆன் த பொசிஷன்ஸ். லெஃப்ட்னா 2i, ரைட்டுனா 2i + 1. இதுவே பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 4லேருந்து நான் வந்து 20 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ஓட வேல்யூ வந்து பொசிஷன் வந்து 7. 7 / 2 இந்த பாருங்கள், 7 / 2 இஸ் 3.5. 0.5 கைட்டி விட்டுரும், 3 வச்சுக்கோம். ஸோ இமீடியட் பேரண்ட் வந்து 17. ஸோ இதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா 3 / 2 இஸ் 1.5. 1.5ல் 0.5 கைட்டி விட்டுரும், 1 மட்டும் வச்சு 20 கம்ப்ளீட் பண்ணிவிடும் பேரண்ட்டை. ஓகே, திஸ் இஸ் ஹவு பேரண்ட் இஸ் கோயிங் டு பி ஷோன். ஸோ 6 நம்ம ஃபவுண்ட் பண்ணிட்டோம். இந்த ஹீப் சார்ட் அண்ட் ஹீப் சார்ட்டில் இப்போ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் நான் 15 இங்கே இன்சர்ட் பண்ணுற பாருங்க 8ல். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், எப்பயுமே பேரண்ட் தான் அதிகமாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ 8ஓட 15 வந்து அதிகம் தான், ஆனால் பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கார். அதனால் சைல்டு 15 வேல்யூ வந்து பேரண்ட் ஆக்கிட்டு பேரண்ட்டை சைல்டு ஆக்கிடுறோம். 15 8ன்னு ஆக்கிடுறோம். அகெயின் பாருங்கள் 14 இங்கே பேரண்ட்டாக இருக்குது, 15 சைல்டாக இருக்குது. அகெயின் 15 வந்து அதிகமாக இருக்குது, அதனால் சைல்டு திருப்பி பேரண்ட் ஆக்கிடுறோம், பேரண்ட்டை சைல்டு ஆக்கிடுறோம். அப்படி ஆக்கும்போது திருப்பி இங்கே 15 14 ரீப்ளேஸ் ஆகிடும். அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 20 15 இங்கே பேரண்ட்டே அதிகமாக இருக்கார், அதனால் நோ சேஞ்ச், அப்படியே விட்டுடலாம். ஸோ இதுதான் ஹீப் சார்ட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு. அகெயின் பேலன்சிங் பைனரி ட்ரீஸ் நம்ம லாஸ்ட்டு ஸ்லைட்ஸ் தான் பார்த்தோம். பைனரி ட்ரீஸை பேலன்ஸ் பண்ண முடியலன்னா இப்போ ஸ்கியூடாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு நான் அந்த வழி சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீஃபை தவிர எல்லாத்துமே 2 நோட் இருக்கணும். when last elements are sorted we can't form. I mean that உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டடாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து பைனரி ட்ரீ ஃபார்ம் பண்ண முடியாது. அது வந்து ஸ்கியூ ஆகிடும். ஸ்கியூனா சொன்னேன் இல்லையா, அப்படியே ஒரு லைனாக இது. அண்ட் ஏவிஎல் சர்ச் ட்ரீஸ்
இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேலன்சிங் பைனரிஸ் பார்த்தோம். இந்த பேலன்சிங் பைனரிஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஏவிஎல் சர்ச் ட்ரீ. இந்த ஏவிஎல் சர்ச் ட்ரீயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு எல்லாமே ஸ்கியூடாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டியை சந்திக்க முடியும். ஓகே, அப்போ பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவிஎல் சர்ச் ட்ரீஸ் மூலமாக தான் பண்ணணும். ஏவிஎல் அப்படின்னா என்னென்னா அடல்சன், பெல்ஸ்கி அண்ட் லேண்டஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சது இது. ஓகே, ஏவிஎல் ட்ரீ இஸ் அ பேலன்ஸ்டு ட்ரீ ஆஃப் பிஎஸ்டி. ஓகே, நீங்கள் ஒரு பிஎஸ்டியில் வந்து பேலன்ஸ்டு ட்ரீ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஏவிஎல் ட்ரீயாக தான் இருக்க முடியும். ஓகே, ஏவிஎல் ட்ரீயோட டெஃபினேஷன் என்னென்னா, கான்செப்ட் என்னென்னா, எவ்ரி நோட் அபவ் த லாஸ்ட் லெவல் ஹேஸ் நான் எம்டி லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீ. அப்படின்னா என்னென்னா, உங்களோட லீஃப் நோட் இருக்குல்ல, உங்களோட லீஃப் நோடை தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட் நோடு எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். லெஃப்ட் சப்ட்ரியாக இருக்கட்டும், ரைட் சப்ட்ரியாக இருக்கணும், எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். அதுதான் ஏவிஎல் சர்ச் ட்ரீஸ். எக்ஸப்ட் யுவர் லாஸ்ட் லெவல். லாஸ்ட் லெவல் யாருன்னா உங்கள் லீஃப் நோட் தான். சரிங்களா? அதுதான் இந்த ஏவிஎல் சர்ச் ட்ரீஸ் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் இஸ் எம்வே சர்ச் ட்ரீ. இத்தனை நேரம் வந்து நம்ம ட்ரீஸில் வந்து இன்டர்னல் சார்ட்டிங்கை தான் பார்த்துருக்கோம். சார்ட்டிங்கில் வந்து நம்ம இன்டர்னல் சார்ட்டிங்கை தான் பார்த்துருக்கோம் மெமரியில் பண்ணுறது. இதுவே மெமரி இன்கேஸ் ஃபுல்லாக இருந்து நம்ம டிஸ்க் ஆக்சஸை தான் பண்ணோம், டிஸ்கில் தான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சில நேரம் வரலாம். ஃபைல்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணோம், ஃபைல்ஸ்லாம் தான் ஸ்டோர் பண்ணோம். அப்படி இருக்கும்போது எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் தான் நம்மளுக்கு உதவும். ஓகே, எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்கில் வந்து எப்பயுமே மெயின் ரீசன் பார்ப்பாங்க என்னென்னா, மினிமைஸ் த டிஸ்க் ஆக்சஸ். ஓகே, ஒரு ஃபைல்லேருந்து ஒரு கீயை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டிஸ்க் ஆக்சஸ்ஸு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த டிஸ்க் ஆக்சஸஸை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வந்து எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இன் எம்வே சர்ச் ட்ரீ அப்படின்னா மல்டிவே சர்ச் ட்ரீ. இதோட கான்செப்டே இதுதான். உள்ளே வந்து கீயை சர்ச் பண்ணிவிட்டு ஃபைல்லேருந்து காட்டும். ஆனால் இதுக்கு ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஹைட் ஃபேக்டர். ஓகே, போயிட்டே இருக்கும், ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகே, ஒரு ஹைட்டு இவ்வளோ தான் ஒரு லெவலாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு இஷ்டப்படி ஹைட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த எம்வே சர்ச் ட்ரீயை பேலன்ஸ்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்கு தான் பி ட்ரீ கண்டுபிடிச்சாங்க. பி ட்ரீ. ஓகே, இந்த பி ட்ரீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சார்ட்டிங் ட்ரீ எல்லாமே பேலன்ஸ்ட் ஆச்சு. அதுக்கு பேரே பேலன்ஸ்டு சார்ட் ட்ரீ தான். ஓகே, நிறைய பேர் இது பைனரி ட்ரீஸ்ன்னு வச்சுட்ருக்காங்க. இல்லை, இது பேர் பேலன்ஸ்டு சார்ட் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேலன்சிங் ஹைட் பை ஹேவிங் நோட்ஸ் அட் த சேம் லெவல். நான் சொன்னேன்ல, உங்களோட நோட்ஸ் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும், அதுக்கு பேர் தான் பேலன்சிங். ஓகே, இதோட மெயின் பி ட்ரீஸோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸே என்னென்னா, ஈச் நோட் ஹேஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் எம் சில்ட்ரன். ஓகே, ஒவ்வொரு நோட்லையும் எம் சில்ட்ரன் இருக்கணும். பட் இது வந்து மேக்ஸிமம். மினிமம் கவுண்ட் வந்து m/2 இருக்கலாம், அதில் பாதி இருக்கலாம், அதில் பாதியாக இருக்கணும், இல்லைனா ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நோட்லேயும் m-1 கீஸ் இருக்கணும். ஓகே, கீஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் பாயிண்டர்ஸ் மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேல்யூஸ். ஓகே, இப்போது 4 நோடு இருந்துச்சுன்னா 3 கீஸ் இருக்கணும், 3 நோடு இருந்துச்சுன்னா 2 கீஸ் இருக்கணும், ஒன்று கம்மியாக இருக்கணும். எப்பயுமே கீஸ் வந்து நோடோட ஒன்று கம்மியாக இருக்கும். அதுதான் பி ட்ரீஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது பி ட்ரீயில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வேல்யூஸ்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் நோடு 4. இந்த ஆர்டர் ஆஃப் நோடு என்ன வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 5 செட் பண்ணிக்கலாம், 4 செட் பண்ணிக்கலாம், 3 செட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈச் நோட் கேன் ஹேவ் 4 பிரான்ச்சஸ். இப்போ 4 செட் பண்ணிட்டிங்கன்னா ஒவ்வொரு நோட்லேயும் வந்து 4 பிரான்ச் இருக்கலாம். 1 2 3 4 பிரான்ச் இருக்கா. அண்ட் 3 வேல்யூ மேக்ஸிமம். உள்ள 3 வேல்யூ மேக்ஸிமமாக கொடுக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 நோட்னா 3 வேல்யூ, 3 கீஸ். ஓகே, கீஸ்ன்னு சொல்கிறோம், 3 கீஸ். அதுதான் இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் நவ் இன்சர்ட் 2. ஆல்ரெடி இப்போ பாருங்கள் 1 5 6 இருக்குது, உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். 3 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு, 4 பிரான்ச்சஸ் போட்டாச்சு. இப்போ நான் 2 இன்சர்ட் பண்ணணுன்னா இங்கே பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் 3 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகே, எப்பயுமே ஒன்று கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5ஐ வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். மிடில் எலிமெண்ட்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது 5 மேலே போய்டும். ஓகே, 1 வரும், 6 இங்கே போய்டும். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு நோட்டில் 3 பேர் தங்கலாம் அப்படின்ட்டு. அதனால் 1ஓட
2 சேர்த்துக்கிறோம். பிகாஸ் 5ஓட 2 கம்மி தான், அதனால் இங்கே சேர்த்துக்கிறோம். சிமிலர்லி 8ம் 11ம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா அதே மாதிரி தான். திருப்பியும் 8ம் 11ம் வந்து 6ல் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸ்பே ஆகும் பிகாஸ் 3 பேர் இருக்கலாம். ஓகே, இங்கே ஒன்று கவனிச்சிங்களா, 3 வேல்யூஸ் இருக்குது, 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் பிரான்ச்சஸ் ஆஸ் வெல் ஆஸ் உள்ளே இருக்கிற கீஸ். ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆர்டர் ஆஃப் நோடை பொறுத்து தான் உங்களோட பிரான்ச்சஸும் உள்ளே இருக்கிற வேல்யூஸ் அந்த கீஸும் வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் எக்ஸிக்யூட்ஸ். ஓகே, இன்சர்ஷன் பி ட்ரீ இப்படி தான் நடக்குது. ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் அட் லாஸ்ட் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கிராஃப்ஸ் பற்றி பார்ப்போம். அது வந்து நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரோட இன்னொரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்குற வரையும் தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.